சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது எந்த அளவுக்கு சுமூகமாக முடியும் அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஏன்னா சமீப காலத்தில் காங்கிரஸ்ல இருந்து நிறைய மாற்றுக்குரல்கள் அப்படின்றது வந்து கொண்டிருந்தது. ஸோ இந்த நிலையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது எதை நோக்கி போகுது? காங்கிரஸோட பொசிஷன் என்னன்னா, இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட மூப்பனார் காலத்து பலம் இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள பலமே 4.3 தான் மக்களவை பலம். அது இந்த திமுக அணியை விட்டு போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியேறாது. திமுக அணியிலிருந்து 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கூட்டணின்னு உறுதியாக இருக்கிறான். கிள்ளியூர் ராஜேஷ்குமார் மட்டும் லேசா சொன்னவர், இப்பவும் அவர் திமுக கூட்டணிக்குள்ளே வந்துட்டார். அவர் எம்பிக்கள் மாணிக் தாகூர் தவிர எல்லா எம்பிக்களும் திமுக கூட்டணிங்கிறதான் உறுதியாக இருக்கிறாப்புல. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கு பார்த்தா விஜய் மக்களவை தேர்தலில் பலத்தை நிரூபித்தா அது ஒரு ரியல் ஆப்ஷன். அதில் ஒரு லெட்டர் பேடாக இருந்ததுனாலையும் இன்னைக்கு அவர் ரியல் ஆப்ஷன் தான். ஸோ அவர் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இந்த இடத்துக்குள்ள விஜய் ஐடியாலஜிக்கலும் இன்னைக்கு அவர் பிஜேபிகிட்ட ரீச் அவுட் பண்ணுறாரு. 2025 பட்ஜெட்டை எதிர்த்து பேசினவர் 26 பேசலை. ஜனநாயக படத்துக்கு அடி விழுந்ததுலேருந்து அவர் பிஜேபிக்கு எதிராக எதுவும் பேசுறதில்லை. 25 பட்ஜெட் பற்றி பேசினவர் இப்போ ஏன் பேசலைன்னு சொல்லும்போது அவரோட பிஜேபி எதிர்ப்புங்கிறதும் ஒரு போலித்தனமானது, ஒரு நாடக சாலை, ஒரு நம்பகத்தன்மையற்றதுங்கிற லெவலில் தான் அவருக்கு பிஜேபி எதிர்ப்பு இருக்குது. குறிப்பாக அவர் ராகுல் காந்திக்கு ஆளு தான். ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு ஓட் சோரியில் அவர் கருத்து தெரிவித்தார், எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதே விஜய் நேஷனல் ஹெரால்டு அந்த மேட்டரில் ஸ்டாலின் ராகுலுக்கு ஆதரவாக இருக்கும்போது வாயை மூடிட்டு போயிட்டார். பட்ஜெட்டில் எல்லா கூட்டணி கட்சிகளையும் வச்சு ஸ்டாலின் ஒரு போராட்டம் நடத்தும்போது விஜய் அச்சப்பட்டு ஒதுங்கிட்டார். அதே மாதிரி பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பாக எக்ஸலத்தில் ஸ்டாலின் பதிவிடும்போது விஜய் ஒன்றுமே பேசலை. அப்போ மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லா முகத்திலையும் கரியை பூசிட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்போ விஜய் அவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்லாம் ஆப்ஷன் இல்லை, ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸ்லாம் ஆப்ஷன் இல்லை. ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு டிஎம்கே தான். இன்னொரு இடத்துக்குள்ளே போய் ஒரு கட்சியை மூப்பனார் காலத்து காங்கிரஸ் மாதிரி ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தியும் இல்லை. என்றாலும் அவங்க வெற்றியில் எங்களுக்கு பங்கு அதிகம்னு கூடுதல் சீட்டை எதிர்பார்க்கிறாங்க. அன்டெஸ்டட் விஜய் அப்படின்றத நீங்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறீங்க. ஆனால் 140 வருஷம் கட்சிக்கு அது தெரியாமல் போயிடுச்சா? தெரியாமல் போய் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களா? ஜோடங்கர் கருத்தே இதில் 140 வருஷ கட்சியில் டெபாசிட் இழந்த வசந்தகுமார் மகன் விஜய் வசந்த் சொல்கிறாரு. அவருக்கு அப்பாவை தவிர யார் டெபாசிட் வாங்கினா? இந்த கட்சியில் 3 விழுக்காடு வாங்கினவனும் 4 விழுக்காடு வாங்கினவனு பேசுகிறான். 30 விழுக்காடு வாங்கினவன் திமுகவோட தான் கூட்டணி பேசுகிறோம். சோடங்கர் கருத்தே சொந்த கருத்துன்னு அடிச்சுட்டாரா பவர் உள்ளவர்? இல்லை சார், சோடங்கர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா எங்களை கூட்டணி அழைச்சதுன்னா எங்கள் பலம் தெரிஞ்சதுனால தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பலம் இல்லாத தாவேக்காவுக்கு இந்த பலம் தெரிஞ்சதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அது தாவேக்காவின் பலகீனம். இது காங்கிரஸ் அழைச்சுதா? ஆமாம், யார் அழைக்காங்களோ அது அழைக்கிறவங்களுக்கு தான் பலகீனம். ராகுல் காந்தி கைதுக்கு ட்வீட் போட்டது விஜய்க்கு பலகீனம். விஜயோட ஜனநாயக படத்துக்கு விஜய் பேரை சொல்லி போட்டிருந்தாருன்னா அது விஜய்க்கு பலம். சார், அப்போ தேமுதிக வரணும்னு திமுக முயற்சி செஞ்சாங்க, இப்போ கூட்டணி செஞ்சாங்களா? அப்போ அதுவும் திமுகவோட பலவீனம்னு எடுத்துக்கலாமா? அப்போ கூடுதல் பலம்ங்கிற லெவலில் தான் அது இருக்குது. திமுக எங்கே கமிட் பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க உண்மை. திமுக வெளிப்படையாக எங்கே கமிட் பண்ணாங்க சொல்லுங்க. இருக்க கூட்டணியே வெற்றிக்கு போகுதுன்னு தான் சொன்னாங்க. தாவேக்காவும் எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை சார் காங்கிரஸ் வரணும்னு. அதுவும் தனிப்பட்ட முறையில் அவங்க ராகுல் காந்திக்கு ஜால்ரா அடிச்சு ட்வீட் போட்டுக்கிட்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டன்னு ஜனநாயக படத்தை பற்றி பேச முடியாமல் இருக்கிறதா விஜய்க்கு பலகீனம். அப்படின்னா நீங்கள் ஓட்சோரி மேட்டரில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஸ்டாலின் முன்னாடி ட்வீட் போட்டிருக்க கூடாது. நான் தரவுகளோட தான் பேசுவேன். அப்படி ட்வீட் போட்டவங்க நேஷனல் கிராடில் பேச முடியல. அப்படி ட்வீட் போட்டவங்க பார்லிமெண்ட் நடவடிக்கைக்குள்ள பேச முடியல. அப்படி ட்வீட் போட்டவங்க 2025 பட்ஜெட்டை பற்றி பேசினவங்க 26 பேச முடியல. படுத்தே விட்டானையா. அப்போ நீ பாஜக எதிர்ப்பிலே படுத்துட்ட. ஆனால் சார், இப்போ காங்கிரஸினுடைய தற்பொழுது சீட் அந்த பார்கெனிங் அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை 25 தொகுதிகள் வாங்கினாங்க, இந்த முறை 40 கேட்கறதாக நம்ம தகவல் நிறைய பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவங்களுக்கான சீட்டுன்றது கிடைக்கும்? 9x3 27 சீட்டு வரை கிடைக்கலாங்கிறது என்னோட பார்வை. காங்கிரஸுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுங்கிறதான் எல்லாருக்கும் எண்ணமும். பட்டு
ஸ்டாலின் வந்து காங்கிரஸை வெளியே அனுப்பி சான்ஸ் எடுக்க விரும்பல. ஸோ அதனால அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு நான் கணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் சார் ஏன் காங்கிரஸ் வந்து இன்னமும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து டிஎம்கே பார்க்குறாங்க அவங்க பார்வையில்? காங்கிரஸுக்கு என்ன இருக்குங்க? 4.3 விழுக்காடு ஓட்டு தான் பார்லிமெண்ட்ல எடுத்தாங்க. கட்சி வசந்தகுமார், கார்த்திக் சிதம்பரத்துக்கு 10, செல்வாக்கு இருக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு, திருநாக்கரசு 6, 4 பேர் ஓட்டு. அடுத்தால நாசிர் ராஜேஷ் மட்டும்தான், வடக்க நாசிர் ராமச்சந்திரன் சன் மட்டும்தான் 5 விழுக்காடு எடுத்தார். யாதவ் சமுதாயம், யாதவர் ஓட்டும் கொஞ்சம் அதில் முக்கியமாக இருக்குது. அப்புறம் இவிகே இளங்கோவன், பிரபு, இவங்க தான் 5 விழுக்காடு எடுத்தவங்க. ஸோ இவங்களோட தனிப்பட்ட கேண்டிடேட் ஓட்டு தான். கொஞ்சம் கேண்டிடேட் வந்து ஜி கே வாசனோட வெளியேறி போயிட்டாங்க. அப்போ என்ன செல்வாக்கு இருக்குது இந்த கட்சிக்கு? 4 தடவை திமுக கூட பைண்டிங்காக இருக்கிறாங்க. திமுக விட்டு போனால் இந்த இந்த விழுக்காடு வாக்கில் ஒரு 2 விழுக்காடு கூட வெளியேறுமாங்கிற இதே இல்லை. பட் திமுக சான்ஸ் எடுக்க விரும்பாம காங்கிரஸை கேரி ஆன் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் 4% அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் அப்படின்றது ஒரு பெரிய ஓட் பேங்காக இருக்குல்ல, அது திமுக பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை நம்ம மறுக்க முடியுமா? கேட்டலிஸ்ட் தான். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா 2014 4.3 எடுத்தாங்க, 16 வாசனெலாம் வெளியே போயிடுறாரு, நமக்கு தெரியுது. அதில் 10 விழுக்காடு ஓட்டுக்கிட்ட திமுக உயர்ந்தாங்க. 6 விழுக்காடு ஓட்டு என்டிஏ இழந்த ஓட்டு. என்டிஏ இழந்த ஓட்டில் சிறுபான்மை ஓட்டு இருக்குமா? வாய்ப்பில்லை. அப்போ மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு தான் 6 விழுக்காடு வந்து கலைஞருக்கு போயிருக்குது. அது சிறிய எண்ணிக்கை சமுதாய வாக்குகள். கார்காத்த வேளாளர், தொண்டை மண்டல முதலியார், செங்குந்தர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், அந்த ஒரு ஜாதி அரசியல் கூறுகளில் ஸ்டாலின் இசை வேளாளர், காஸ்ட் நியூட்ரல், கலைஞர் காஸ்ட் நியூட்ரல்னு 6 விழுக்காடு ஓட்டு வந்து சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஓட்டு தான், இந்து ஜாதிகள் ஓட்டு தான். மோடியை ஏற்றுக்கிட்டவங்க கலைஞரை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நாணயத்தின் இரு பக்கமாட்டு சமூக இழிவுக்கு ஆளான தலைவர்கள் நீச்சுன்னு மோடியும், கலைஞரை வந்து ஊதி ஊதி பெருசாவுக்காரெல்லாம் கலைஞரை அநாகரிகமாட்டும் ஒரு நாகரிகமற்ற முறையிலும் சமூக இழிவுக்கு ஆளான தலைவர்கள் முறையில் காமன் ஓட்டாட்டு 6 விழுக்காடு அதில் இருந்திருக்குது. மோடியால் ஏடியாண்டி கேட்ட வாக்கில் ஒரு 4 விழுக்காடு ஓட்டு, 1 விழுக்காடு சீமானுக்கு போச்சு. 4 விழுக்காடு ஓட்டு தான் கூடியிருக்கு. காங்கிரஸ் திமுக காம்பினேஷன்ல சிறுபான்மை ஓட்டு 4 கூடி இருக்குது. இந்த ஓட்டை எப்படி முழுக்க காங்கிரஸ் கையில் கொடுக்க முடியும்? நான் கேட்டலிஸ்ட்ங்கிறத மறுக்க வரல. காங்கிரஸ் இருந்தாதான் அந்த மோடி எதிர்ப்புக்கு ஒரு கிரெடிபிலிட்டிங்கிறதையும் நான் மறுக்க விரும்பல. இந்த இடத்துல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. எது எப்படியோ சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறாரு. அதை பேர வலிமையாட்டு காங்கிரஸ் பார்க்குறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 4 விழுக்காடு, ஒருவேளை அவங்க வெளியேறினாலுமே 2 விழுக்காடு வேணால் குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவினுடைய ஒரிஜினல் பலமே 24 தான், கூட்டணியோட சேரும்போது தான் அது 34 இல்லை 41 அதிகரிக்கும் அப்படின்றத அவர். அதில் மதிமுக இருக்குது, சிபிஎம் இருக்குது, சிபிஐ இருக்குது. எல்லாரும் ஸ்டேட்டஸ்கோ வாங்கிட்டு போனால் இவங்களும் ஸ்டேட்டஸ்கோ தானே வாங்கிட்டு போனோம். ஆனால் இவங்க ஹியூஜ் கான்ட்ரிபியூஷனாக இருக்குதுன்றதானே சொல்கிறாங்க. அவங்க என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? எல்லாரும் 3 எலெக்ஷன்ல ஒன்னா நிற்கிறீங்க, ஒன்னா ஜெயித்திருக்கீங்க. ஒருத்தர் மட்டும் வளர்ந்துட்டாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஆனால் இப்போ காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த சலசலப்புகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? ஏன்னா குறிப்பாக காங்கிரஸினுடைய தலைமை நிலைப்பாடு என்னவா இருக்குதா நீங்க பாக்குறீங்க சார்? தலைமை நிலைப்பாடு இவர் செல்வ பிறந்தகை மீண்டும் மக்கள் ஆதரவுல திமுக ஆட்சி வரும்னு சொல்லிட்டாருனாலே அது தேசிய தலைமை சொல்றேன். தேசிய தலைமை சந்திச்சுட்டு தான் சொல்றாரு. இப்போ நீங்க இந்த காலகட்டத்தில் திருநாக்கரசு அண்ணன் ரஜினிகாந்தை காட்டி 10 சீட்டு வாங்கி கொடுத்தவர் பவர் பொலிட்டிக்ஸில். தென் அழகிரி இவங்களெல்லாம் எலெக்ஷன் டைமில் நீக்கிட்டாங்க. ஆனால் செல்வ பிறந்தகை தொடர்றாருன்னா மல்லிகார்ஜுன கார்கேக்கு வெயிட்டு தான். நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஜஸ்ட் லைக் தேட் டீல் பண்ண முடியாது. பாஜகவில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் மோதல்னு இந்த இடதுசாரிகள் மற்றவங்கெல்லாம் என்ன வறுத்து வந்தாங்க. நிதின் நாபின் சின்கானி ஒரு தகுதியான தலைவரை மோடி தேர்ந்தெடுத்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாடு விஷயத்தில் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னது நடக்குது. மாநில தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்தை என்டால்ஸ் பண்ணுறாரு. ராகுல் காந்தி விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட கூட்டணி போகணும்னு சொல்கிறாங்க. அனைத்து எம்பிக்களும் ஸ்டாலின் கூட கூட்டணி போகணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள டெல்லி தலைமையும் இந்த கருத்துக்கு ஆட்பட்டு போக வேண்டிய, ராகுல் காந்தி இந்த கருத்துக்கு ஆட்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் காங்கிரஸ்குள்ள இருக்கதான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொன்று, இப்போ காங்கிரஸுக்கு வந்து கடந்த முறையை விட ஒரு 27 சீட்டு கொடுக்க போறதாக ஒரு தகவல் வருது. ஆனால் தாண்டி ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கறதுன்றது வந்து திமுக கொஞ்சம் இறங்கி போயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த இடம் தான் சான்ஸ் எடுக்காண்டாம் காங்கிரஸ் தேவைன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருதராட்டு நானே சொல்றேன். ஸ்டாலின் ஆதரவாக பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாநில உரிமைன்னு பேசக்கூடியவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு என்ன இருக்குன்னு அடிச்சு தான் பேசுறாங்க.
அந்த மாநில உரிமை, மாநில சுயாட்சி ஆட்கள்லாம். பட் நான் ஸ்டாலினுக்கு என்ன ஓட்டத்தில் எதுக்கு கலத்தி விடணும், இருக்கட்டும் அப்படிங்கிற லெவலில் ஸ்டாலின் பார்க்குறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு பேச்சும் கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது, அதை அவர் முதன்மைப்படுத்தி இன்னைக்கு ஊடகங்களில் அவர் பேசிக்க வருதுன்னு சொன்னால், கூட்டணியை நம்ம நெயின் பின் தேரிப்படி கூட்டணியில் யாரையும் இழக்காண்டாம், இந்த கூட்டணி வெற்றி பெறதை வர தொடரட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அமடன் காஷனில் அல்லது கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறதுக்காக தேமுதிகவையும் கட்சிக்குள்ள ஓபிஎஸ்சியும் சேர்த்திருக்கிறார். இவ்வளோ பெரிய கூட்டணியை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2001 சூழல் மாதிரி நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அந்த 2001 சூழல் மாதிரி இருக்க ஒரு கிராண்ட் அலையன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக அதிக சீட்டில் நிற்பாங்க. இல்லை, ஏன்னா 2001 தான் நிறைய பேர் இந்த கம்பேர் பண்ணி, அந்த கம்பேரிசன் இல்லை. 2001 புது அணி உருவாச்சு. இது வெற்றி பெற்ற அணி அப்படியே தொடருது. ஸ்டேட்டஸ்கோன்னு பார்த்தாலே ஸ்டேட்டஸ்கோ ஸ்ட்ரீட்டு திமுக கண்டஸ்ட் பண்ண முடியும். இப்போ திமுக கூட்டணியில் இணைந்தது அந்த கூட்டணிக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் ஏற்படும் சார்? திமுக கூட்டணியில் இணைஞ்சது வடக்கையும் மேற்கையும் 50% ஓட்டு கன்சால்டேஷனில் திமுகவுக்கு கிடைக்கும். களம்ங்கிறது முக்கியமான ஒன்று. ஈரோடு கிழக்கு களம் 70 விழுக்காடு ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கு. 70 தாண்டுவாங்க நான் சொன்னேன், 73ன்னு நினைக்கிறேன். அதில் அருந்ததியர் மக்கள் 100 விழுக்காடு மு க ஸ்டாலினுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாயுடு சமூக மக்களும் நியர்லி 100 விழுக்காடு வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த களம் சீமானுக்கு எதிராக தான் இந்த 100 விழுக்காடு கன்சால்டேஷன் வந்தது. இது ஜெனரல் எலெக்ஷனில் இந்த பேட்டர்ன் வரும்னு திமுக எதிர்பார்க்குறாங்க. தேமுதிக அந்த இதுக்குள்ளே வரும்போது ஜெனரல் எலெக்ஷன்லையும் இந்த பேட்டர்ன் 73 போகலனாலும் 50 விழுக்காடு வாக்கு வர மேற்கு தமிழகத்தில் திமுக அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணி ஓயர் ஒட்டர்களை தங்கள் பக்கம் எடுத்து 24 மலை செட்டியார், தெலுங்கு தேவாங்கர் செட்டியார், தொட்டிய நாயக்கர் இவங்க வாக்குகள் எல்லாம் விஜய பிரபாகரன் பிரச்சாரத்தின் மூலமாக பெரிய அளவு எடுத்து அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் இதெல்லாம் ஈரோடு கிழக்கில் நடந்தது. அப்படியே ஜெனரல் எலெக்ஷனில் 73ங்கிறது ஒரு 45-50 வந்தாலே வெற்றி பெற முடியுங்கிற அடிப்படையில் தான் தேமுதிகவை அவங்க கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. ஜிடி நாயுடு பாலம் எல்லாமே அதோடு இருக்குது. இதை எதிர்த்து களத்துக்குள்ளணுன்னு ஆடுறது சீமான் மட்டும்தான். ஜிடி நாயுடு பாலத்தை எதுக்கிறனாலும் சரி, பிரியாரிட்டி அருந்ததியர் ரெசர்வேஷனை எதுக்கிறனாலும் சரி, அவர் இந்த களத்தை ஆடுறாரு. இந்த களம் தான் ஈரோடு கிழக்கு களம். பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம்ங்கிறது. இதில் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அது தேமுதிகவும் சேரும்போது அந்த அட்வான்டேஜஸ் ரொம்ப பெரிய அளவில் உயருது. அதே மாதிரி வட தமிழகத்திலையும் தேமுதிகவோட செல்வாக்கு என்னன்னு தெரியும். அங்கேயும் நாயுடு சமூகம் ரூலர்ஸாக இருந்தவங்க லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க. அங்கேயும் இந்த சம்பவங்கள் தேமுதிகவுக்குன்னு பிற தமிழ் சாதிகள்கிட்ட உள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சேரும் போது அங்கேயும் 50 விழுக்காடு வாக்குகள். இங்கே விக்கிரவாண்டி இதில் 63 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. 63 விழுக்காடு வாக்கு பொது தேர்தலில் எடுக்க முடியாது. தேமுதிகவெல்லாம் சேரும்போது 45-50 அந்த போலரைசேஷனை அவங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே இன்னொரு போலரைசேஷனில் பெருசாக நின்னது பாமக. 50 பூத்துகளில் மெஜாரிட்டி எடுத்தாங்க. அது பணபலத்தை மீறி போலரைசேஷனில் எடுத்தாங்க. நான் தான் அதான் சொன்னேன், போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். போலரைசேஷனில் வராத விஜய் களத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப மோசம் போவார். இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட பெரிய தலைவர். ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஸ்டாலின் கிடையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவர். குறிப்பாக அந்த வன்னியர்கள் கொங்கு கவுண்டர்களுடைய அந்த காம்பினேஷன் சொல்றீங்க. எஸ், இந்த இடம் தான் இங்கே இதில் பெரிய தலைவராக இருக்கிறார். இங்கே போலரைசேஷன் தான் வரும். இந்த போலரைசேஷனில் பாமக இங்கே நிற்கும்போது எதிரணிங்கிறது எடப்பாடி அன்புமணி தான். திமுக அணி 50% பலமான ஒரு ஓட்டை கொண்டு வரணும்னா தேமுதிக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு காங்கிரஸ், கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு, பறையர், விடுதலை சிறுத்தைகள், தெலுங்கு தாய்மொழி மக்கள், தேமுதிக, மற்ற தமிழர்கள் மத்தியிலும் ஆதரவு இருக்குது லார்ஜிலி இந்த இது. ஸோ இது 50 விழுக்காடு ஓட்டு மேற்கிலையும் வடக்கிலையும் கொண்டு வர முடியுங்கிற லெவலில் தான் விஜயகாந்தை சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ரியல் பொலிட்டிக்ஸில் திமுக அணிக்கு வெற்றியை மேலும் உறுதி செய்யக்கூடிய போலரைசேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தியாட்டு இருக்கு. ஆனால் சார், நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படின்றது தேமுதிக எதுவும் இல்லை. ஏன்னா கடந்த முறை அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ திமுக அப்படின்னும் பொழுது அந்த ஓட்டுகள் அப்படின்றது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? போலரைசேஷனில் தான் அவங்களுக்குள்ள மெரிட்டு நான் சொல்லும்போது, வெற்றி பெற்ற அணியில் சேரும்போது அரித்மெட்டிக்கலி அந்த அணிக்கு பலம் ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஓட் டிரான்ஸ்ஃபர்பிலிட்டிங்கிறது போலரைசேஷனுக்குள்ளே வருது. அதாவது வன்னியர் அணி, அது ப்ரோ வன்னியர் பண்ணுவார் ஸ்டாலின், அதர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணிக்குவார். வெள்ளாள கவுண்டர் அணி இது
ப்ரோ விழாவில் கவுண்டர் பண்ணுவார் ஸ்டாலின், அதர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணிடுவார். இந்த அதர் காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு மேற்கையும் வடக்கையும் தேமுதிக பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. இது இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கருத்து பார்வையற்றவர்களாட்டு இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதே போல் இப்போ நம்ம திமுக கூட்டணியை ஓவரால் ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சுன்னு பொழுது இந்த கூட்டணிக்கு அந்த சாதிய பேக்கிங் அப்படின்றது எந்தெந்த சமூகங்கள்லாம் இருக்குது சார்? இப்போ திமுக கூட்டணிக்கு பறையர்கள் அவங்க பாமக எதிர்ப்பில், பிற மொழியாளர்கள் சீமான் எதிர்ப்பில். இப்போ நீங்கள் வந்து பிரியாரிட்டி ரெசர்வேஷன் வந்து கலைஞர் கொடுத்தது, கலைஞரை தெய்வமாட்டு அருந்ததியர் மக்கள் வந்து வணங்குறாங்க, ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு, கலைஞருக்கு உரிமை கிடையாதுன்னு சொன்ன ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு, வெள்ளாள கவுண்டர் ப்ளஸ் அருந்ததியர் சேர்ந்தாதான் மேற்கில் சீட் கன்வெர்ட் ஆகும்னு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட எடப்பாடி ஆதரிச்சிட்டாரு. மோடி சப் கேட்டகரைசேஷன் ஆதரிக்கிறார். மோடி சப் கேட்டகரைசேஷன் ஆதரிக்கிறார். அப்ப நானும் கலைஞர் வரும்போது கலைஞர் வந்து எளிய மக்களுக்கு பண்ணது, அவர் இருக்க திசையை நோக்கி கும்பிடுறேன்னு நானே பேசியிருக்கேன். அவர் இறந்த போது நான் மாற்றி மறித்து பேசுறதுக்கு தயாரில்லை. இதுக்குள்ள சீமான் சென்றிக்காட்டு பிற மொழியாளர்கள் வந்து ஸ்டாலினை பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டாலினுக்கு தான் வின்னபிலிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஈரோடு கிழக்கு இளங்கோவன் தேர்தலே தெரிஞ்சு போச்சு. 10 விழுக்காடு பறையர் தான் ரெட்டலைக்கு போட்டாங்க, 10 விழுக்காடு அருந்ததியர் தான் போட்டாங்க, 10 விழுக்காடு செங்குந்தர், 10 விழுக்காடு நாயுடு தான் போட்டாங்க. இது மீண்டும் வெளிப்படையா தெரிஞ்சிடும். சீமான் எமர்ஜ் ஆயிடுவாருன்னு பயந்து தான் 2024க்கு பிறகு வந்த ஈரோடு கிழக்க பேசல. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர், அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.